ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு நம்பர் நம்ம கொடுத்தா அதுக்கு ஃபேக்டோரியல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபைண்டிங் எ ஃபேக்டோரியல் ஆஃப் எ கிவன் நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 10 அப்படின்னா 10 அந்த நம்பர் இன்டூ -1. 10 - 1 is 9. ஓகே, இன்டூ வர ரிசல்ட்டோட இன்டூ 9 - 1 8. ஓகேவா, வர ரிசல்ட்டோட இன்டூ 8 - 1 7. அதாவது அந்த நம்பர்லேருந்து 1 வரைக்கும் ஓகேவா நம்ம எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். 10 × 9 × 7 6 5 4 3 2 1 சொல்லிட்டு ஃபைனலாக 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற அவுட்புட் தான் 10 ஃபேக்டோரியல். ஓகேவா, சிமிலர்லி 5 ஃபேக்டோரியல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு நம்பர் எடுக்கிறேன். அகெயின் 5லேருந்து 1 வரைக்கும் இடப்பட்டு இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். 5 × 4 வர ரிசல்ட்டோட இன்டூ 3, வர ரிசல்ட்டோட இன்டூ 2, வர ரிசல்ட்டோட இன்டூ 1. ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் பேசிக். இப்போ இதை ப்ரோக்ராமில் எப்படி எழுதணுன்றத பார்க்கலாம். இப்போது ப்ரோக்ராமில் வேரியபிள்ஸ் இருக்கணும் கரெக்டாக. அது எந்த மாதிரி வேரியபிள் டிஃபைன் பண்ண போகிறோன்றத இந்த டயக்ராமில் பார்ப்போம். ஃபேக்டோரியல்னு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். அது பை டிஃபால்ட்டாக 1ன்னு இருக்கணும். அண்ட் நம் அப்படின்ற ஒரு வேரியபிள் வாங்க போகிறோம். இதில் என்ன வேல்யூ இருக்குன்னா எதுக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணுமோ அந்த வேல்யூ வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10க்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னா 10 ஸ்டோர் பண்ணுவோம். வேற ஏதாவது நம்பர் 6க்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல 6ன்னு இருக்கணும். பட் இப்போதைக்கு நம்ம 10க்கு கண்டுபிடிப்போம். நம் ஈக்குவல் டு 10. ஓகேவா, இப்போ 10ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 10 × 9 × 8 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டே வருவோம். கரெக்டாக எது வரைக்கும் பண்ணுவோம்? 1 வரைக்கும் பண்ணுவோம். ஸோ நம்மளோட டெட் எண்டு பாயிண்டான 1 வந்து இங்கே வச்சிருவோம். இனிஷியலாக ஐயோட வேல்யூ 1. ஃபர்ஸ்ட் இதுக்கான வேரியபிள்ஸ் மாதிரி ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஃபேக்டோரியல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் கிளாஸ் ஃபேக்டோரியல். இதில் ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ஸ். ப்ரீவியஸாக காட்டின டயக்ராமில் இருக்க மாதிரி 3 வேரியபிள் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட் நம் ஈக்குவல் டு நமக்கு எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்? 10க்கு. ஸோ நம் ஈக்குவல் டு 10ன்னு ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இனிஷியலாக ஃபேக்டோரியல் அவுட்புட் நமக்கு கீப் ஆன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபேக்டோரியல்னு ஒரு வேரியபிள் தேவை. இன்ட் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு பை டிஃபால்ட்டாக 1 வச்சுப்போம். ஓகே, மூணாவதாக ஒரு வேரியபிள் சொன்னால ஐ, அதாவது ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னான். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. கரெக்டா, ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? ஐயோட வேல்யூ 1 இருக்கும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 2 இருக்கும். ஐயோட வேல்யூ 3 இருக்கும். 4 5 6ன்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் ஐயோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஏன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது தான் ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஐ ஸோ எனக்கு 1லேருந்து ஐயோட வேல்யூ மாறிட்டே இருக்கு. 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணியாச்சு ப்ரோக்ராமில். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஐ ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஃபேக்டோரியலில் இருக்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணு. 1 × 1 1. அது எதில் ஸ்டோர் பண்ணோம்? ஃபேக்டோரியல்லே திரும்ப ஸ்டோர் பண்ணிவிடு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 2ஆக மாறும். நம்ம ஃபார் லூப் எழுதணும்ல, அதே மாதிரி ஐ ஈக்குவல் டு 2 × 1. ஆக்சுவலாக கிடைச்ச அவுட்புட் ஃபேக்டோரியல் இருக்க அவுட்புட் வச்சு திரும்ப மல்டிப்ளை பண்ணு. ஃபேக்டோரியல் இன்டூ ஐ. 2 × 1 2. அதை எதில் அப்டேட் பண்ணணும்? ஃபேக்டோரியல்லையே அப்டேட் பண்ணணும். இப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3ன்னு இருக்கும். கரெக்டா, அப்போது 3 × 2 6. ஃபேக்டோரியல் இன்டூ ஐ 6. ஃபைன். இப்போ ஐயோட வேல்யூ 4. இப்போ ஃபேக்டோரியல்ல இருக்கிற அவுட்புட்டு இன்டூ லேட்டஸ்ட் ஐ வேல்யூ 4. 6 × 4 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 24. ஐயோட வேல்யூ 5. 24 × 5 120. இப்படி நான் குயிக்காக மல்டிப்ளை பண்ணிட்டே வரேன். ஐயோட வேல்யூ 6. 120 × 6
720. ஐயோட வேல்யூ 7 மாறும். 720 into 7 5040. 5040. ஐயோட வேல்யூ 8. 8 into 5040 என்னன்னு பார்த்தீங்கன்னா 40320. 40320. ஐயோட வேல்யூ 9 மாறும். 9 into factorial number. ஓகே, 36280. ஃபைனல் ஐயோட வேல்யூ 10. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக கிடைக்கிற ஐ வேல்யூயும் ஃபேக்டோரியல் இருக்கிற ஸ்டோர் பண்ண வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி திரும்பவும் ஃபேக்டோரியல் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அப்போ என்ன அர்த்தம்? ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் இன்டூ ஐ. இதான் நடக்குது இங்கே. புரியுதா? ஃபேக்டோரியலில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியலில் இருக்கிற வேல்யூ எடுத்து கரண்ட்டாக இருக்கிற ஐ வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம். திரும்ப எதில் ஸ்டோர் பண்ணுறோம்? ஃபேக்டோரியலே ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக கிடைச்ச வேல்யூ இன்டூ ஐ. ஐயில் என்ன இருக்குது? 10 இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம கிடைச்ச அவுட்புட் என்ன தெரியுமா? 36280 இன்னொரு 0. அவ்வளோதான். இதுதான் ஃபேக்டோரியல் ஆஃப் 10. இப்போ இதை கண்டுபிடிச்சிருவோமா? ஃபேக்டோரியல் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா 3628000. இதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். என்ன? ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் இன்டூ ஐ. இப்போ அந்த எக்ஸாம்பிள் டயக்ராமில் பார்த்தா மாதிரியே தான் ஃபேக்டோரியலில் தான் நம்ம எண்ட் அவுட்புட் இருக்க போகுது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ஐ வேல்யூவை எதில் மல்டிப்ளை பண்ணணும்? அதே ஃபேக்டோரியலில் இருக்கிற வேல்யூ வச்சு தான். ஸோ ஃபேக்டோரியல் இன்டூ ஐ செமிகோலன். ஓகேவா? ஸோ ஃபேக்டோரியலில் என்ன வேல்யூ இருக்கோ அதோட ஐயோட வேல்யூ மல்டிப்ளை ஆகும். திரும்பவும் ஃபேக்டோரியலே ஸ்டோர் ஆகும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுதான் நம்ம அந்த பாக்ஸில் பார்த்தோம். அப்படி பண்ணி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக ஃபேக்டோரியலில் பிரிண்ட் பண்ணுவோம். ஃபேக்டோரியல் வேல்யூ இஸ் ஃபேக்டோரியல். சரியா? இப்போ இதை ரன் பண்ணுறேன். அவுட்புட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபேக்டோரியல் வேல்யூ இஸ் 3628000. இதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிது. ஆனால் இங்கே நான் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்குல்ல, அதனால இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி 10ஓட ஃபேக்டோரியல் மட்டும்தான் கண்டுபிடிக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி நம் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன்ல, ஸோ நம்ம தான் இங்கே பாஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போவும் உனக்கு சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். ஆனால் இன்கேஸ் நமக்கு வேற ஒரு நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னா நம்மள சேஞ்ச் பண்ணால் போதும். நம் ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த லூப் 5 வரைக்கும் தான் ரன் ஆகும். ஓகேவா? 5 into 4 into 3 into 2 into 1. இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 5 ஃபேக்டோரியல் அவுட்புட் கிடைக்கும். ஃபேக்டோரியல் வேல்யூ இஸ் 120. ஓகேவா? இது ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.